ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லாரா டிசைனர். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், சாரியில் ப்ளவுஸை கட் பண்ணால் பத்தாது, அதுக்கு உள் துணி எப்படி கொடுத்து அடிக்கிறதுன்னு ஒரு வீடியோ பார்த்தோம். அதுக்கப்புறம் 45 சைஸு ப்ளவுஸ் கட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போது 42 இன்ச்சு ப்ளவுஸ் கட்டிங் எப்படி ஈஸியாக பண்ணலான்ட்டு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க, அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லாரா டிசைனரை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோ பண்ணிப்போம். 42 இன்ச்சு ப்ளவுஸு எப்பவும் போல் பிசுறுக்கு மார்க் பண்ணிக்கிட்டேன். லைனிங் ப்ளவுஸுங்கிற வச்சு 1/2 இன்ச்சு தையல் கண்டி மடிச்சிருக்கேன். இது இடுப்பு மடித்து அடிக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு விட்டுருக்கேன். எப்பவும் போல் லைனிங் ப்ளவுஸுங்கிற வச்சு இந்த ப்ளவுஸோட உயரம் 14. ஷார்ட்டாக இருக்காங்க, ஆனால் குண்டாக இருக்காங்க. 14 ஒரு மார்க் பண்ணிக்கிட்டு 2 இடத்துலையும் மார்க் பண்ணிக்கலாம். போடு தையலுக்காக 1/2 இன்ச்சு போட்டிருக்கேன். அடுத்து ஷோல்டர் 6 வச்சுக்கிறேன். கழுத்து 3. ஷோல்டர் இங்கேருந்து 6, ஒரு கழுத்து 3. அதே 6 இங்கே மார்க் பண்ணிக்கலாம். பேக் நெக்கு 9 இன்ச்சு. இங்கேருந்து 6 வச்சுக்குவோம். ஆம்கோல் ரவுண்டு வெட்டுறதுக்கு 17.5 இன்ச்சு ஆம்கோல். ஒரு பாக்ஸ் போட்டுக்குவோம். இங்கேருந்து 1.25 எடுத்துக்கலாம். இதில் சென்டர் எடுத்துக்குவோம். மார்பு சுற்றளவு 42 4 பிரிச்சாக்கா 10.5 வருது. 10.5 இங்கே மார்க் பண்ணிக்கலாம். இடுப்பு 9.25, 33 இன்ச்சு இடுப்பு சைஸு. இது 4 பிரிச்சாக்கா 8.25 வரும். அதோட டாட்டுக்காக 1 இன்ச்சு சேர்த்துருக்கேன். 9.25. 9.25 இங்கே மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இங்கேருந்து 2 இன்ச்சு தள்ளி ஆம்கோல் ஸ்கேலை வச்சு வரைஞ்சிடுவோம். ஆம்கோல் அளந்து பார்ப்போம். 17.5. இதில் பாதி 8.25 வருதான்னு பார்ப்போம். 9.5 வருது. அதில் 1/2 இன்ச்சை குறைச்சிக்கலாம். இதுலேருந்து 1.25 எடுத்து அதை அளந்து பார்த்துக்குவோம். எட்டே முக்கால் இருக்குது. எட்டே முக்கால் கரெக்டாக இருக்குது. கழுத்து இது 42 இன்ச்சு ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால கழுத்து 9 இன்ச்சுங்கிறது கரெக்டான அளவு தான். அது டீப் நெக்கு கிடையாது. அதனால ஷோல்டரை 6 இன்ச்சே வச்சுக்கலாம். அதே இன்னும் கொஞ்சம் டீப் நெக்காக இருந்துச்சு அப்படின்னாக்கா ஷோல்டரை கொஞ்சம் ஏற்றி ஒரு 1/4 இன்ச்சு ஏற்றி 5.25 நம்ம மார்க் பண்ணியிருந்துருக்கலாம். இது கரெக்டாக இருக்கும். ஷோல்டர் அளவு 6, உள் கழுத்து 3. இப்போ நம்ம இதை மார்க் பண்ணிக்கிட்டோம். இதை இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். கழுத்து மார்க் பண்ணிக்கலாம். இங்கே ஃபேன் போடுங்க. ரவுண்டு கழுத்து வரைஞ்சிருக்கேன். இதை கட் பண்ணிக்கலாம்.
போட்டுக்கிறோம். இவங்களுக்கு என்னென்னா பஸ்ட்டு சைஸு பெருசாக இருக்குது. அப்பர் செஸ்ட்டு 42, இங்கே பஸ்ட்டு சைஸு 1 இன்ச்சு சேர்த்து வருது. அதனால் நம்ம இங்கே 1/2 இன்ச்சு கூட மார்க் பண்ணிக்குவோம். 1/4 இன்ச்சு சேர்த்து மார்க் பண்ணிட்டோம்னாக்கா அது 1 இன்ச்சு ஈவனாக கரெக்டாக வந்துடும். இங்கே பாருங்கள் எப்படி இங்கே மார்க் பண்ணுறேன்னு பாருங்கள். இங்கே ஒரு 1.5 இன்ச்சு அளவு எக்ஸ்ட்ரா இருக்கணும் டாட்டுக்கு. இருந்தால் நம்மளுக்கு இந்த டாட்டு கொஞ்சம் பெருசாக பிடிக்கும். சென்டர் டாட்டு கரெக்டாக இருக்கும். இதை எடுத்துடலாம். எடுத்துட்டு ஆம்கோல் நம்ம 1/2 இன்ச்சுக்கு உள்ளே மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் கழுத்து 6 இன்ச்சு வச்சுக்கலாம். ஷார்ட்டாக தான் இருப்பாங்க, ரொம்ப குண்டாக இருக்காங்கல்ல, அதனால 6 இன்ச்சு போதும். ஏன்னா பஸ்ட்டு சைஸ் பெருசாக இருக்குல்ல, மேலே அசிங்கமாக தெரியும். இல்லைன்னா இந்த இறக்கமும் நம்ம எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள். 14ல் 1 லெஸ் பண்ணால் 13. இந்த ஃப்ரண்ட் இறக்கம், செஸ்ட் இறக்கம் இருக்குல்ல, அது 13 வச்சுருக்கேன். 13 வச்சு இதுலேருந்து சென்டர் எடுத்துக்கோங்க. இதுலேருந்து சென்டர் எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள், இங்கேருந்து 1.5, இதுலேருந்து 1.5 எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு இங்கேருந்து 1 இன்ச்சு கீழே இறக்கிக்குவோம். 1 இன்ச்சு கீழே இறக்கிக்கிட்டு டாட்டுக்கு மட்டும் இப்படி வச்சுக்கணும். இங்கே 1.5 இன்ச்சு ஃப்ரண்ட்டு கழுத்துக்கிட்ட 1.5 இன்ச்சு எப்போவுமே ஏற்றி வெட்டுவோம்ல, அதுக்கு இந்த சைடில் 1 இன்ச்சு மேலே ஏற்றினா போதும். இப்போ இப்படி மார்க் பண்ணுவோம். இங்கே பாருங்கள், இப்படி டாட்டு இருக்குல்ல, இப்படி போட்டுக்குவோம். சென்டர் டாட்டு 3 இன்ச்சு வச்சுக்கலாம். இந்த 5.5 இதில் பாதி எடுத்துக்கிட்டோம். இங்கேருந்து 3 இன்ச்சு, வந்துட்டு இந்த டாட்டு இதை இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 42 இன்ச்சு சைஸு. ஆனால் ஃப்ரண்ட்டு மட்டும் நமக்கு பஸ்ட்டு சைஸ் கூட வருது. அதனால ஃப்ரண்ட்டை பாருங்கள், 1/4 இன்ச்சு கூட எடுத்துருக்கோம். அது 10.5 இன்ச்சு தான் வரும். இது 1/4 இன்ச்சு சேர்த்து வெட்டியிருக்கோம். நம்ம செஸ்ட் ரவுண்டு 1/4 இன்ச்சு சேர்த்தா 1 இன்ச்சு நமக்கு கூட வரும். 43 இன்ச்சு வரும் பஸ்ட்டு சைஸ்க்கு. அது கரெக்டாக இருக்கும். இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். ஒரு சில பிள்ளைங்களுக்கு இப்படி தான் இருக்குது. பஸ்ட்டு சைஸ் மட்டும் ரொம்ப பெருசாக இருந்தாலே உடம்பு சுற்றாலே பெருசாக தெரியும்.
மேட்சஸ் போட்டுக்கலாம். நம்ம பட்டியோட அளவு எவ்வளோதுன்னு பட்டியோட நீளத்தை கணக்கு பண்ணிக்கணும். இங்கேருந்து 4, இந்த டாட்டுக்கு உள்ள அளவை விட்டுறணும். 11 வருது பட்டியோட நீளம். 11 இது பத்தாது. கை ஃபஸ்ட்டு வெட்டிக்குவோம். கை வெட்டிட்டு பாக்கி துணியில் பட்டி வெட்டிக்கலாம். நீள கை எல்லாமே ஒட்டு தான் வரும். கொஞ்சம் கூட எடுத்துருக்கலாம். லைனிங்கே அவங்க 1 மீட்டர் எடுத்து கொடுத்துட்டாங்க. பிசர் மார்க் பண்ணிக்கிட்டோம். 1/2 இன்ச்சு தையலுக்காக மடிச்சு அடிக்க, கையை அடிச்சு திருப்போம்ல அதுக்காக. கை உயரம் 10 இன்ச்சு, அகலம் 12 இன்ச்சு, 12ல் பாதி 6 இன்ச்சு. அதே 10 இங்கே எடுத்துக்கிட்டோம். அதுலேருந்து 3 லெஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அது கட்டை நீட்ட கைங்கிற வாசி 3 லெஸ் பண்ணிக்கிட்டோம். இதுலேருந்து 8.75 வருமா, அது 7.75 மார்க் பண்ணுவோம். மார்க் பண்ணிக்கிட்டு இங்கே ஒரு கோடு போட்டுக்கிறோம். கோடு போட்டுக்கிட்டு இங்கேருந்து 1.5 இன்ச்சு எடுத்துக்கலாம். 1.5 இன்ச்சு எடுத்து இங்கே 7.75 மார்க் பண்ணோம்ல. 8.75 ஆம்கோல் ரவுண்டுக்கு 1 இன்ச்சு லெஸ் பண்ணிக்கிட்டு இங்கேருந்து 7.75 நம்ம மார்க் பண்ணி இப்படி வரைஞ்சோம்னா 8.75 கரெக்டாக வரும். இப்போ நான் அளந்து காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. ஆம்கோல் ப்ளவுஸில் கட் பண்ணியிருக்கோம்ல பேக் பீஸில், அதை வச்சு இறங்க அதை வச்சு மார்க் பண்ணால் கொஞ்சம் உள்ளே தான் வருது, பரவாயில்ல. இப்படி மார்க் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் ஒட்டு தான் வருது. இங்கே ஒட்டு வரும். இப்போ அதை கட் பண்ணிக்கலாம். இது சரியாக இருக்காது. இந்த இடத்துல கொஞ்சம் ஒட்டு வரும். இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். மேட்சஸ் போட்டுக்கலாம். இங்கே ஒரு மேட்சஸ்ஸு, இதில் ஒரு மேட்சஸ்ஸு. இங்கே ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆம்கோல் இங்கே 1.5 இன்ச்சு விட்டோம்ல, உள் வெட்டு வெட்டணும்ல, 2 வெட்டு புளி வெட்டுறது. இங்கே பாருங்கள், இந்த 1லேருந்து இந்த ஆம்கோல் நேச்சர்ஸ் போட்டிருக்கோம்ல, இதில் பாதி எடுத்துக்குவோம். சென்டரு எடுத்து இதுலேருந்து 1/2 இன்ச்சு இறக்கிக்குவோம். கட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக மார்க் பண்ணிடலாம் புளி வெட்டுறது. இது ஒரு நேச்சர்ஸ் போட்டுருக்கோம். 2 ப்ளவுஸ் போட்டு கட் பண்ணுறேன். இங்கே நேராக நம்ம கோடு போட்டுக்கலாம். இதுலேருந்து 11.5 மார்க் பண்ணிக்கலாம். இங்கேருந்து 4, இங்கேருந்து 4 வச்சுக்கிட்டு இதுலேருந்து 4. இந்த இறக்கம் வந்து 2 வச்சுக்கலாம். நம்ம கொஞ்சம் இறக்கி தானே இது பண்ணோம், அதனால் 2 கரெக்டாக இருக்கும். இந்த பஸ்ட்டு டாட்டுக்காண்டி 1 இன்ச்சு இறக்கணும்ல, அதனால இதை கொஞ்சம் இறக்கிக்கலாம். இப்போ இதை கட் பண்ணிக்குவோம்.
பட்டி கட் பண்ணியாச்சு. அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாக்கா கமெண்ட்டில் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், மெயின் பீஸில் கட் பண்ணுறேன். ரொம்ப சின்னதாக இருக்குது ப்ளவுஸு அளவு. இங்கே பாருங்கள், கையை இங்கே போட்டுக்கலாம். லைனிங்கும் ஒட்டு, மெயின் பீஸும் ஒட்டு. ஒட்டு வைக்கிறதுக்காக துணி இருக்கான்னு பாருங்க, ரொம்ப கம்மி. இங்கே பட்டியை போட்டுக்கலாம், கட் பண்ணிக்கலாம். எப்போவுமே நாங்கள் வந்து இதில் 1/2 இன்ச்சு விட்டுருப்பேன் லைனிங்கில், மெயின் பீஸில் 1 இன்ச்சு விட்டுருப்போம். ஏன்னா அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். நமக்கு கழுத்தை அடிச்சுட்டு இதில் வர்ற துணியெல்லாம் நம்ம ஒட்டுக்கு வச்சுக்கலாம், வேஸ்ட் பண்ணாமல். ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, பட்டிக்கெல்லாம் பத்தலை அப்படின்னாக்கா இதெல்லாம் எடுத்துக்கலாம் நம்ம பட்டிக்கு. இந்த பீஸை கழுத்தை தைச்சிட்டு ப்ளவுஸ் தைச்சி முடிக்கிற வரைக்குமே எந்த துணியுமே நம்ம தூக்கி போட்டுறக்கூடாது. உங்களில் இன்னும் யாராவது 42 இன்ச்சு சைஸ் ப்ளவுஸ் இருந்தால் நீங்கள் 42 இன்ச்சு ப்ளவுஸ் கட் பண்ணணுன்னா இதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஈஸியாக பிகினர்ஸ்க்கெலாம் புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நான். கண்ணாபின்னான அளவெல்லாம் உங்களுக்கு சொல்லி குழப்பாமல் நீட்டாக டக்குன்னு ஈஸியாக கட் பண்ணுற மாதிரி சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இங்கே பட்டி வெட்டிக்கலாம். சின்ன ப்ளவுஸாக தான் இருந்தது, இதுலேயே நான் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டேன் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் லாரா டிசைனரை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். ப்ளவுஸு பேக்கு, ஃப்ரண்ட்டு, கை, பட்டி எல்லாமே வெட்டியாச்சு. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்க. பாய்.